அதுல குறிப்பா சொன்னாங்க, போதைக்கு அடிமைப்பட்டவனுக்கு இன்று இரவு மன்னிப்பு இல்லை. போதைக்கு அடிமைப்பட்டவன். இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் அடிமைப்படுறாங்க. ஏதோ என்னமெல்லாம் பண்றான், நமக்கு நூதனமா இருக்குது. இந்த கம் இருக்கு பாருங்க, கம்மு தெரியுமா? அது பசை, பேப்பரை ஒட்டுறது, லெட்டரை ஒட்டுறது. அந்த கம்மை கூல் வாட்டர்ல ஊற்றி அதை அப்படியே 1 மணி நேரம் உறிஞ்சாச்சுன்னா அவன் லூஸ் ஆயிடுவான். போதை. அந்த போதைக்கெல்லாம் இன்றைக்கு இந்த சமூகத்தில் 10 வயது 12 வயது 14 வயது பையங்க அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறோம், எங்கள் பிள்ளைகளை அல்லாஹ் நேர்வழிப்படுத்துவாயாக. கம் அது பசை ஒட்டுறது, அதுல கூல் வாட்டர்ல ஊத்தி உறிஞ்சா ஒரு வகையான போதை. இதை செய்யறது யாரு? 8ஆம் வகுப்பு படிக்கிறவங்க, 9ஆம் வகுப்பு படிக்கிற, 10, 11, 12. நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உங்க லைஃப் உங்களுக்கு இது ஸ்லோ பாய்சன். இது ஸ்லோ பாய்சன். கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அழிச்சிரும். வாழ்க்கை எவ்வளவு புனிதம், அதில் என்ன போதை? அழித்து விடாதீர்கள் உங்களை. காலம் பொன்னானது. யாராலும் உங்கள் காலத்தை தீர்மானிக்க முடியாது, நீங்களே அழிக்க முன் வந்தால். அப்போ ரசூல் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, அந்த மலக்குகள்கிட்ட, போதையில் இருக்கிறவனுக்கு இன்னைக்கு ராத்திரி எந்த நசீபும் கிடையாது. லைலத்துல் கத்ரை காத்திருக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், கையேந்துகிறோம். அந்த இரவிலும் நசீபு கெட்டவர்கள் இவர்கள். அது எல்லாத்தையும் நான் சொல்லல. 2வது, சொந்த பந்தம் உறவுகளை பகைச்சி உரிச்சு இருக்கிறாங்களே, அவர்களுக்கு இந்த இரவு எந்த நசீபும் கிடையாது. சொந்தத்தை நீங்கள் பகைத்தால், உறவை நீங்கள் உடைத்தால், இப்ப நம்ம போனோம், அவங்க மன்னிக்கல, நம்ம குற்றவாளி இல்லை, நம்ம கையேந்தினா அல்லாஹ் கொடுத்துருவான். நான் போறோம், உங்க அண்ணனோட உறவு இல்லை, நீங்க போய் சலாம் சொன்னீங்க, அவர் உங்களோட சேரல, பரவாயில்லை, உங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிரும். அவர் மாட்டிக்கிடுவார். அதை பத்தி பிரச்சனை இல்லை. ரசூல் சொன்னது அதுதான். ஒயின் அத்பரத், அதான் சொன்ன அந்த ஒத்தை சொல் உலகத்தையே ஆள வைத்தது, உலகத்தை அழகாக்கியது, உலக மனிதர்களை புனிதர்களாக்கியது. சஹாபாக்கள் அதில் தான் தங்களை உயர்த்தினார்கள். பகைத்துக் கொண்டு, விரோதித்துக் கொண்டு, தூக்கி வீசிய உறவுகளை காலடியில் போய் நின்று கண்ணீரோடு அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்ட சஹாபாக்கள் பட்டியல் நீளுகிறது. அவங்க உடைச்சாலும் நான் போய் இணைச்சிக்கிடுவேன். அதான் சொன்னாங்க, உறவுகளை சேர் சிலு அரஹாமக்கும் பில்மால். உறவுகளை சேருங்க. எதை வச்சு? பணம். அவங்களுக்கு போய் கொஞ்சம் பணத்தை கொடுங்க, அம்மாவுக்கு கொஞ்சம் அன்பளிப்பு கொடுங்க, தாப்பனார் கொஞ்சம் காசை கொடுங்க, அண்ணன் தம்பிகள் கஷ்டப்படுறாங்க, உறவு கொடுங்க, உங்க அக்கா தங்கச்சி கஷ்டப்படுறாங்க, காசு பணத்தை கொடுங்க. காசு பணத்தால் உறவை சேருங்கள். பணம் கொடுத்தா எப்படி இருக்கும் தெரியுமா? கஷ்டப்பட்டவங்க கையில கொண்டு போய் நீங்க கொஞ்சம் காண ரூபா கொடுத்துட்டீங்க வைங்க, அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நம்ம உறவுகள், என் அண்ணன் பணம் தந்தாரு, அந்த வாழ்த்தும் உள்ளம் உங்க தலைவிதி எங்கோ உயர்த்தி விடும். காசு பெருமானார் அடுத்து பெருமக்கள் எழுதுறாங்க இந்த வார்த்தையை, ஒயின் கல்லல் மால், காசு கம்மியா இருக்குது, இல்ல காசு நிறைய இருக்குது, மனசு இல்லை. காசு இருக்குது, மனசு இல்லை, பரவாயில்லை. சிலு அர்ஹாமக்கும், உங்கள் உறவுகளை ஒலோபில் மஷி, கொஞ்சம் நடந்து போயாவது சந்தித்து வந்தாவது சேர்ந்து விடுங்கள். போய் நடந்துட்டு வாங்க, போய் சந்திங்க, ஒருக்க போய் சந்திச்சுட்டு வாங்க அக்கா தங்கைகளை. எவ்வளவு பெரிய கிஃப்ட் அது. எனவே சொர்க்கவாசிகளுக்கு ஒரு 3 குணம். அந்த குணங்களில் மிக முக்கியம், நம்மோடு அழகற்று நடக்கிறவர்கள், தீங்கே செய்கிறவர்கள். நான் நல்லா இருக்க கூடாது என்பதே அவருக்கு குறிக்கோள்லாம் இல்லை, வைராக்கியம். ஆளு போகணும், அந்த ஆளை கீழே வைக்கணும், அந்த ஆளை மண்ணில் கொண்டு வைக்கணும். நம்ம பேர்ல அவ்வளவு வைராக்கியமாக, தீங்கிலேயே குறிக்கோளாக வைராக்கியம் கொண்டு இருக்கிறாரு. அவருக்கும் இஹ்சான், நீங்கள் உதவி செய்யுங்கள். எங்க உதவி செய்யணும்? உன் உதவிக்கு பின்னால அவன் வைராக்கியம் மாறி அவன் நீ போகணும்னு நினைக்க மாட்டான், நீ இன்னும் கொஞ்ச காலம் வாழணும்னு துவா செய்வான். ஹயாத்தை நீட்டுவதற்கு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தொடர்றேன். சொர்க்கவாசிகளின் 3 அடையாளங்களில் முதல் அடையாளத்தை மாத்திரம் இங்கே சொன்னேன். அங்கே 7 3 முடித்திருக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த நாட்கள் என்பது வெள்ளை நாட்கள், உயர்ந்த நாட்கள், கடைசி 10. இதுல நான் பரிசுத்தமாகணும், புனிதமாகணும். பயான்கிறது கேட்பதல்ல, ரசிப்பதல்ல, என் தலைவிதியை மாத்தணும். நோன்பை பிடிச்சிட்டு உட்கார்ந்து நாங்க பேசுறோம்னா அது அல்லாஹ் கொடுக்கிறான் ஆரோக்கியம். நோக்கம் ஒண்ணுதான். இங்கே 1000 இதயங்கள் மாறிவிடாதா? இதை கேட்கிறவங்க உள்ள மாற வேண்டும்.
உறவுகளுக்கிடையே இணக்கம் வந்தால் என் ஆயுசு நீளுகிறது, என் பொருளாதாரம் பறக்கத்தாகிறது, எனக்கு கெட்ட முடிவுகளோ முசீபத்தோ வர்றதில்லை. இதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் அல்லாஹ்வின் திருப்தி கிடைக்கிறது, சொர்க்க வாசல் திறக்கப்படுகிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, கஷ்டங்களில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பானாக. இந்த சமூகத்தின் பிள்ளைகளை இது போன்ற போதைகளுக்கு அடிமையாகி விடாமல் பாதுகாப்பானாங்க. அவன் விளங்கலாம் செய்யல, இது ஸ்லோ பாய்சன்லாம் அவனுக்கு புரியாது. ஏதோ அன்னைக்கு கொஞ்சம் ஜாலி கம்மன் அப்படி ஏத்திட்டான்னா ஒரு மாதிரியா இருக்கான், அப்படியே நம்ம கூட தான் இருக்கமா இருக்கு, அப்படியே ஒரு மாதிரியா மந்தமா இருக்கிறான், அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நடக்கிறது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிறது என்று கூட உணர வேண்டாம். பெற்றோர்களுக்கே தெரியாது, வாயில நாத்தம்லாம் இருக்காது, அவன் போதை போட்டான்லாம் சொல்ல முடியாது, ஆனா ஒரு மாதிரியா இருப்பான். இப்படி இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுடைய ஒரு பெரிய லிஸ்ட், ஒரு பெரிய கூட்டம் இப்படி திசை மாறி போகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக. கவனம் வைக்க வேண்டும் என்று பெற்றோர்களை ஞாபகப்படுத்துகிறேன். ஏதோ ஒன்று உரிகிறான, என்ன உரிகிறான் என்று பாருங்கள். அவன் வாழ்க்கை காப்பாற்ற வேண்டிய கடமையும் கடப்பாடும் நமக்கு இருக்கிறது. உங்களை எல்லாம் விட எனக்கு கூடுதல். நான் சமூகத்திற்காக பேசுகிறேன். நீங்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும், நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் இந்த தீனின் கண்ணியத்திற்காகவும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நம்ம உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். சொல்ல போறியா?